ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தீவிர சுற்றுப்பயணம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளுக்கு போனிலேயே அதிரடி உத்தரவு. விரிவான செய்திகள். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை அவர் திருப்புல்லானி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குதக்கோட்டை மற்றும் உத்தரவை ஊராட்சிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக கொட்டியக்காரன் வலசை, ஆண்டித்தேவன் வலசை, வள்ளிமாடன் வலசை மற்றும் உத்தரவை ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பொதுமக்கள் அளித்த புகார்கள் மற்றும் கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அங்கிருந்தபடியே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சிகளில் ஒன்றிய செயலாளர்கள் நாகேஸ்வரன், உதயகுமார், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் புல்லானி, குதக்கோட்டை முன்னாள் ஊராட்சி தலைவர் கோபி மற்றும் திமுக நிர்வாகிகள் கீதாரிவலசை வேல்முருகன், ஆண்டித்தேவன் வலசை சேகர், வள்ளிமாடன் வலசை குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடுத்துருக்குறோம். கிணறு தோண்டப்பட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆண்டித்தேன் வளர்த்துக்கு ஒரு பைப் லைன் மட்டும் கொடுத்து அந்த ஒரு தண்ணி வரும். அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எஸ்டிமேட் வரும்னு அந்த பிரசிடென்ட் சொல்கிறாரு. அந்த பிரசிடென்ட் காலத்துக்கு ரெடி பண்ணிக்கிற அவர் போட்டாங்க. நீங்கள் இப்போ நான் ஒரு லெட்ரு வச்சுருக்க ஸ்பெஷல் கேஸாக ஒரு 5 லட்ச ரூபா பெர்மிஷன் மட்டும் கொடுத்துருங்க. பைப் லைன் அந்த பிரசிடென்ட்டே பதிச்சு கொண்டு அந்த ஊரில் விட சொல்லுங்க. ஏடி பஞ்சத்துக்கு நான் இப்போயே அனுப்பிடுவேன். அந்த காப்பி மட்டும் கொடுத்து ப்ரொசீட் பண்ண சொல்லுங்கள். தை பொங்கலுக்குள்ள அவங்க தண்ணி போகணும். நான் அவரோட உறுதி கொடுத்து வந்துருக்கிறேன். ஏடி பேர் இப்போ நான் பேசி அவர் ஏடி பேர் லிஸ்ட் எடுக்க சொல்லிடுறேன். அதோட இங்கே பார்க்குற அதிகமான பெண்கள் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னால நீங்க எப்படி வாக்களிக்கிறீங்க எனக்கு தெரியாது. இந்த முறை வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் 2026 நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு அளிக்கணும். எதுக்காண்டி ஓட்டு போடுறோங்கிறதே சொல்லிடுறேன். இப்ப வரந்து பெரிய மனுஷி அவன்னு சொன்னாங்க, எனக்கு 1000 ரூபாய் வரல. அதான் பேசுறேம்மா. அந்த 1000 ரூபாய் இவங்களுக்கு வரல. ஆனா நம்ம ஊருக்கு எல்லா பெண்களுக்கும் தாய்மாருக்கும் உங்க வங்கி கணக்கிலே வருது. இதை கொடுத்தவர் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த மாசம் 1000 ரூபாய் நிரந்தரமா அவருக்கு வரணும்னா அவர் முதலமைச்சராக இருந்தா தான் இது வரும். அதையாவது மனதில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் அந்த 1000 ரூபாய் உங்க வங்கி கணக்கு வர்றதுக்கு மறந்துடாம நீங்க உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்க. உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு நலத்திட்டங்கள் வீட்டுல பயன்படுத்துற மாதிரி பொருள் கொடுத்துட்டு போறோம். அந்த பொருளை பார்க்கும்போது இந்த எம்எல்ஏ நினைங்க அந்த மாதந்தோறும் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த ரூபாய் வரணும். நீடித்து இந்த திட்டம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு அந்த திட்டத்திற்காண்டியாவது நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.